செய்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இதுதான் முக்கியமான அறிவிப்பு, மறந்துடாதீங்க. 126வது என்னது சங்கீதம்? சொல்லுங்க சொல்லுங்க. வாக்கு தத்துவத்தை மறந்துட்டீங்களா? இப்படியாவது ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. மாதம் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மாதம் வருஷத்துக்கு 12 வசனம் ஆச்சு. 40 வருஷம் இந்த பூமியில் இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் மனப்பாடம் ஆகுது? பார்க்காம சொல்லுங்கள். பைபிளை பார்க்காம சொல்லுங்கள். பைபிளை பார்க்க என்னை பார்த்து சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு செய்தார். அப்புறம் ஏன் சிக்குது வண்டி? அப்பப்போ சிக்குதே. சிக்காமல் கடகடன்னு போக மாட்டேங்குதே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இப்படி போக வேண்டாமா? சண்டை கிளாஸ் பிள்ளைய கூட நல்லா சொல்லுது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் என்ன செய்கிறோம்? இவ்வளோ நீ அடுத்த வாரம் இங்கே கூட்டி வந்தேன்னா உங்களை வெளியே அனுப்பிடுவேன். வசனமும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா பாருங்க. அப்போ சண்டே கிளாஸில் போய் வசனம் படிக்கிறதையும் கெடுத்துக்கிட்டு இங்கேயும் வந்து அவளுக்கு சின்ன பிள்ளைகளை அங்கங்கே விட்டால் தான் அது படிக்குங்க. அந்தந்த பிள்ளைகள் அங்கங்கே இருக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக முறையாக பைபிளை என்ன செய்வாங்க? படிப்பாங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், செய்வார். அப்படி செஞ்சிட்டா நமக்கு என்ன வருது? மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவன், இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும். எங்களோடு கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் வசனத்தை கொண்டு விடுதலையாக உதவி செய்யும். வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 1ஆம் தேதியிலிருந்து இந்த வசனத்தை தியானிக்கிறோம். கர்த்தர் நமக்கு யாருக்கு பெரிய காரியங்களை செய்கிறார்? யாருக்கு பெரிய காரியங்களை செய்வோம்? அதான் இன்னைக்கு கேள்வி. பெரிய காரியங்களை செய்வார், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் பெரியவர், பெரிய காரியத்தை தான் செய்வார். பெரியவர், பெரிய தெய்வம், அவர் பெரிய காரியத்தை தான் செய்வார். யாருக்கு செய்வார்? அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த பெரிய காரியம் என்றால் என்ன அப்படின்னு வருவோம். இப்போ உதாரணமாக காலு நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி வருகிறவனுக்கு 2 காலும் நல்லா நடக்க முடியுதுன்னா அவனுக்கு அது என்னது? பெரிய காரியம். நல்லா 2 காலும் இருக்கு, ஆனால் காலில் என்ன இல்லை? ஒரு செருப்பு இல்லை. செருப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க முடியும். அது அவனுக்கு செருப்பு கிடைச்சா அது பெரிய காரியம். செருப்பு கிடைச்சி நல்லா நடந்தே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடக்க வேண்டியிருக்கு. ஒரு 2 வீலர் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தனுக்கு 2 வீலர் கிடைச்சிட்டா அவனுக்கு அது பெரிய காரியம். 2 வீலரில் 3 டிக்கெட் 4 டிக்கெட் 5 டிக்கெட் ஏறிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஒரு காரு கிடைச்சா சொல்லுங்க, அது அவங்களுக்கு என்ன காரியம்? பெரிய காரியமாக இருக்குது. ஒரு காரில் அப்படி எல்லாரும் ஃப்ரீயாக உட்காந்து வரும். இப்படி பெரிய காரியம் அவரவருடைய தேவைகளை பொறுத்து அவரவருடைய காரியத்தில் பெரிய காரியம் தெரியுது. யாருக்கு எது பெரிய? நமக்கும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். யாருக்கு செய்வார்? யாருக்கு செய்வார்? முதலாவது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். பெரிய காரியங்களை உனக்கு தருவேன், அறிவிப்பேன். யாருக்கு? சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி என்றால்
அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். எது பெரிய காரியம்? அறியாததும் எட்டாததும் பெரிய காரியம். அறியாததும் எட்டாதது பெரிய காரியம். யாருக்கு இந்த பெரிய காரியம் நடக்கும்? கூப்பிடுறவங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு. அப்படி என்றால் நாம் கிறிஸ்தவராய் இருந்தால் போதாது, ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் பெரிய காரியம். ஏன்னா இந்த நாட்களிலே திருச்சபைகளே துருபதேசம் வருது. ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளுக்கு நம்ம எல்லா தேவையும் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் மனசில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியும். அப்படி இருக்கையில் நமக்கு ஒன்றும் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நோ, அவரே சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு. அவரே கேட்க சொல்றாரு. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஜெபிக்க வேண்டிய விதமாவது, கேட்க வேண்டிய விதமாவது, எதை எதை முக்கியப்படுத்தி கேட்கணும் அப்படின்னு கேட்கிற விதத்தையும் சொல்றாரு. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் அவசியம். ஜெபம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் ஒன்று போல ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. அவரவருக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஜெபிச்சா போதும். ஒரு குழந்தை இருக்கு, 2 வயசு குழந்தை இருக்கு, 1.5 வயசு குழந்தை இருக்கு, 2 வயசு குழந்தை இருக்கு, 2.5 வயசு குழந்தை இருக்கு, 3 வயசு குழந்தை இருக்கு. அப்படி வித்தியாசம் இருக்கு. 5 வயசு குழந்தை இருக்கு. எல்லா பிள்ளைகளும் அப்பாட்ட அம்மாட்ட கேட்கறதுக்கு மெத்தட் இருக்கு. இப்போ 1.5 வயசு என்ன செய்யும்? இவ்வளோதான் கேட்கும். அதுக்கு தெரிஞ்சது அந்த மெத்தடு தான். கொஞ்சம் 2 வயசு ஆயிடுச்சுன்னா, 1.5 வயசு 2 வயசு ஆயிடுச்சுன்னா 2 வார்த்தை சொல்லும், அதுக்கு பிறகு சொல்ல தெரியாது. திக்கி திக்கி சொல்லுங்க. அப்போ எப்படியோ கேட்க பழகுதுங்க. இதே போல நல்ல வளர்ந்த விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கணும் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்திலேயாவது கேட்க பழகணும். ஆக மொத்தம் ஒரு விசுவாசி என்றால் ஜெபிக்க தெரியணும். ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் பெரிய காரியம். வெரி குட், பரவாயில்ல, பின்னாடியே வர்றீங்க. ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் என்ன காரியம் நடக்கும்? பெரிய காரியங்கள். அறியாது எட்டாதுமான. அப்போ ஜெபம் நமக்குள்ளே இருக்கணும். இருக்கா? டெய்லி ஜெபிக்கிறோமா? பதில் வருதோ வரலையோ கேட்டுறணும். கேட்க பழகணும், ஜெபிக்க பழகணும். அவருக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கட்டும். ஆனால் நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஆகவே நீங்கள் ஜெபிக்கணும். 91 சங்கீதம் 15 வசனத்தை பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை நோக்கி ஜெபிப்பான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன். அவனுக்கு எப்படி கொடுப்பேன்? அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை கொடுப்பேன். அந்த பெரிய காரியம் என்றது அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். ஸோ ஆக தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், நாம் ஜெபிக்க தெரியணும். எனக்காக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நோ, உங்களுக்காக இன்னொருத்தர் சாப்பிடவே முடியாது. நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் உங்கள் வயிறு நிறையாது. நீங்கள் ஜெபிக்க பழகணும். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு 2 வார்த்தையாவது சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க பழக்குங்க. ஆமே. குடும்ப ஜெபம்னு உட்கார வைங்க. அதில் நீங்களா ஜெபம் பண்ணிட்டு அதுகளை தூங்க விடாதீங்க. அதுகளை ஒரு 2 வார்த்தையாவது சொல்லி அவங்கள ஜெபிக்க வைங்க. அவங்க 2 வார்த்தை செய்யணும். இப்போ நீ ஜெபம் பண்ணு, அடுத்து நீ ஜெபம் பண்ணு, அப்படி நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே ஜெபிச்சு பழகட்டும். அப்படி வரும்போது கடைசியாக நீங்கள் பெரியவங்க ஜெபம் பண்ணி முடிங்க. அப்போ அவங்களையும் ஜெபம் பண்ண என்ன செய்கிறோம்? பழக்குகிறோம். ஆளுக்கு 2 வசனத்தை வாசி.
நீ 2 வசனம் வாசி, நீ 4 வசனம் வாசி. அப்படியே வாசித்து அவங்களே பைபிளை வாசிக்க பழக்குகிறோம். அப்போ நாம் ஜெபிக்கிறத பார்த்து நம்ம பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். கோழி கலைச்சாத்தான் பழமொழி சொல்லுங்க. வீட்டில் கோழி வளர்க்குறதே இல்லை பாஸ்டர், எங்கள் யாரும் இப்போ கோழி வளர்க்கவே மாட்டேன்றாங்க. அதனால கோழி வளர்க்குறது தெரிய மாட்டேன். கோழி கிளைச்சாத்தான் குஞ்சு கிளைக்கும். அதனால பெரியவங்கள் நீங்கள் பிள்ளைகளோட உட்கார்ந்து குடும்ப ஜெபம் நடத்துங்க. நீங்களா பாடுறது, நீங்களா ஜெபிக்கிறது, அதுக உட்கார்ந்துக்கிட்டு தூங்குது. இது குடும்ப ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் என்ன செய்ய வைக்கணும்? ஜெபிக்க வைக்கணும். 2 வார்த்தையாவது நீ ஜெபம் பண்ணு, நீ ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணு. ஆனால் இப்படி ஜெபிக்க பழக்கும் போது நாளைக்கு அவங்க வெளியில் போய் படிக்கிற இடத்துல அல்லது வேலைக்கு போன இடத்துல அவங்களா ஜெபம் பண்ண பழகுவார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆகவே ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம். ஜெபமே ஜீவன். ஒரு கிறிஸ்தவனுக்கு உயிர் எது? ஜெபம்தான் உயிர். ஜெபம் இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை? உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் இல்லாத கிறிஸ்தவன், ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவன் உயிர் இல்லாத கிறிஸ்தவன். ஆகவே ஜெபம் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். எப்ப கூப்பிடணும்னு சொல்றாரு? 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். எப்ப கூப்பிடு? எப்பவும் கூப்பிடு, டெய்லி கூப்பிடு. ஆபத்து இருந்தாலும் இல்லாட்டாலும் ஜெபம் பண்ணு. ஆனா குறிப்பாக ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்ப கூப்பிடு? எப்ப கூப்பிடு? ஆபத்துல தான் நம்ம கூப்பிட மாட்டோம். அதுக்கு தான் அப்படி சொல்றாரு. ஆபத்தான நேரத்தில் ஐயோ அம்மா அப்பா ஐயோ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுங்க, அல்லது எங்கே அந்த ஆஸ்பத்திரி போமா, இந்த ஆஸ்பத்திரி போமா, அந்த மாத்திரை வாங்குமா, இந்த மாத்திரை வாங்குமா, எந்த டாக்டர் போனால் நல்லாயிருக்கும், எந்த ஆஸ்பத்திரி, எந்த டாக்டர், எந்த மருந்து, இப்படி தான் ஞாபகம் ஒரு மொழியை சொல்லுங்க. ஜெபம் ஞாபகத்துக்கு வர்றதில்லை. செபி முதல்ல வாயில் என்ன வரட்டும்? ஏசப்பா தோத்துறேன், ஏசப்பா தோத்துறேன், ஏசப்பா தோத்துறேன், ஏசப்பா தோத்துறேன். எப்போ? நீங்கள் நல்லா கூடுங்க, கூப்பிட்டு ஜெபிச்சோம். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது தப்புன்னு சொல்லலை, மருந்து மாத்திரை எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி உன் நம்பிக்கை யார் பக்கம் இருக்கட்டும். டாக்டர் ஒரு அளவு தாங்க உதவி செய்வார், மருந்து மாத்திரைலாம் ஒரு அளவு தான். இதை புரிஞ்சுக்கங்க. மருந்து அதே மாத்திரையை அதே டாக்டர்கிட்ட போயும் குணமாகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வியாதி ஒன்று, அதே காய்ச்சல், அதே டாக்டர், அதே ஊசி, ஆனால் கேட்கல. ஆனால் ஒருத்தர் கேட்குது. ஏன்? இதே தான் நமக்கு. டாக்டர் என்ன செய்வார்? நாங்கள் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க, மதுரை கொண்டு போங்க சொல்கிறாங்களா? எங்களால் முடிஞ்ச செஞ்சிட்டோம், இனி எங்களால் முடியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, மதுரை கொண்டு போங்க, அங்கே கொண்டு போங்க, இங்கே கொண்டு போங்க, இல்லைன்னா உங்கள் சாமியை வேண்டிக்கங்க. கேன்சர் மருந்தே இல்லை, 4th ஸ்டேஜ் வந்துருச்சு, 3rd ஸ்டேஜ் வந்துருச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, காப்பாது, அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், எல்லாத்தையும் செய்ய வல்லவர், பெரிய காரியத்தை செய்கிறவர். மனுஷனால் இது முடியாது, ஆனால் தேவனால் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பிடிங்கன்றேனா, அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட பழகுங்க. தேவைக்கு மட்டும் ஏசப்பா ஏசப்பான்னா அவர் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டார். டெய்லி ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபிச்சு பழகுனா நல்லா பழகிடுவார். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் டக்குன்னு வந்து நிற்பார். நீங்கள் தேவைக்கு மட்டும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இயேசுவே அப்படின்னா, ஓஹோ நீ காரியக்கு இருக்குன்னா, நீ என்னைக்காவது ஒரு கஷ்டம்னா ஏசப்பா ஏசப்பான்னு என்னை நடிப்பேன், நான் உடனே உருகி ஏமாந்துருவேன் நினைக்கிறியா? இந்த பருப்பு மழை தண்ணிக்கு தான் வேகும், இங்கே மற்றபடி வேகாது. நீ டெய்லி ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டா, ஐயோ நம்ம டெய்லி நம்மளை கூப்பிட்ற கழுத, நம்மளை கூப்பிட்ற மகன் வந்திருக்கான், நம்மளை கூப்பிட்ற மகன் வந்திருக்கான்னு அவர் உடனே என்ன செய்வார்? நீ டெய்லி பேசி 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 அவரோடு என்ன செய்யணும்? நெருக்கமாகணும். அப்பொழுது உங்களுக்கு உடனே வருவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? விடுவிப்பேன், உன்னை பெரிய காரியங்களை செய்வேன்.
டாக்டர் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், மருந்து கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். அப்போ யாருக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் சொல்லுங்க? ஜெபிக்கிறவர்கள். என்னை நோக்கி கூப்பிடுன்னு என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற. அப்படி ஜெபிச்சு ஒரு பெரிய காரியத்தை அனுபவிச்ச ஒரு 1-2 சாட்சிகளை பார்க்க போறோம். வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம். எத்தனாவது அதிகாரம்? 19வது அதிகாரம். இங்கே எசேக்கியா ராஜா இருக்கிறார். எருசலேமை தலைநகராக கொண்டு எருசலேமிலே தேவ ஜனங்களுக்கு எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். அங்கே எசேக்கியா ராஜாவாக இருக்கிற இடத்துல அசீரிய ராஜாவாகிய சனகரிப், யாரு? சனகரிப் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு இங்கே யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். என்ன வந்து நிற்கிறான்? அவன் சொல்லுகிறான், அவன் ஒவ்வொரு ஊர்களையும் போய் படையெடுத்து எல்லாத்தையும் தோற்கடித்து வந்திருக்கிறேன். 11ஆம் வசனத்தில், இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயே. அப்படி இருக்க எசேக்கியா ராஜாவாகிய நீ மட்டும் தப்புவாயோ? உன்னைய கதையை முடிக்க, எசேக்கியா ராஜாவை யுத்தம் பண்ணி ஜெயிக்க நான் வந்திருக்கிறேன். 10ஆம் வசனத்தில், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்ன? எருசலேம் பட்டணம் அசீரிய ராஜாவின் கையில் நீ நம்புகிற உன் தேவன் உன்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீரிய ராஜாவாகிய நான் வந்திருக்கிறேன், ஊரில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் முறியடித்து அவர்கள் எல்லாத்தையும் தோற்கடித்து எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய பட்டணமாகிய எருசலேமையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் சங்காரம் பண்ண வந்திருக்கிறேன். நீ மட்டும் என்னிடத்தில் தப்புவாயோ? உன் தேவன். எப்படி சொல்றார் அந்த வார்த்தையை பாருங்க. நீ நம்பி இருக்கிற, பத்தியலா எவ்வளவு கொழுப்பு. யாரை வம்புக்கு இழுக்கிறான்? நம்முடைய தெய்வத்தை வம்புக்கு இழுக்கிறான். நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாரா? உன் தேவன் உன்னை தப்புவிப்பாயோ? உன் தேவன் உன்னை தப்புவிப்பாரோ? நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவாரா? பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்து ஒரு லெட்ரு எழுதி இதை கொண்டு போய் எசேக்கியா ராஜாட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்கிறான். அந்த லெட்டரை அவன் தளபதி கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அப்போவே இவனுக்கு வைத்த கலக்கிருச்சு. யாருக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு. உடனே 14ஆம் வசனத்தில், எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து வாங்கின நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு, வாசித்து இந்த லெட்டரை வாங்கி படிக்கிறான். உன் தேவன் என்னை என் கையிலிருந்து தப்புவிப்பாரா? நாங்கள் எல்லா ராஜ்யங்களையும் தரமட்டமாக்கி சங்காரம் பண்ணிக்கிட்டு வர்றோமே, நீ மட்டும் எங்கள் கையிலிருந்து தப்பிச்சிருவியா? உன்னையும் சங்காரம் பண்ணுவோம், உன்னுடைய பட்டணத்தையும் சங்காரம் பண்ணுவோம், உன் தேவன் உன்னை எப்படி தப்புவிக்காருன்னு பார்ப்போம். இதை படிக்க படிக்க இவனுக்கு என்ன செய்யுது? வயத்த கலக்குது. இவர் என்ன செஞ்சார்? படிச்சுட்டு, தளபதிகளே, படை வீரர்களே, ரெடியாகுங்கள், அப்படியே செஞ்சாரு. இன்னும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு, அந்த அசீரிய ராஜாவுடைய லெட்டரை வாங்கி படித்த உடனே நேர எங்கே போனாங்க? சர்ச்சில் பாசிங் பிரேயர் நடக்குதாமே, அங்கே போவோம். நேர சர்ச்சுக்கு போனார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக தன் கைகளை விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற எங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
நீர் ஒருவரே பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பைபிள் படிச்சு வச்சிருக்காரு பாருங்க. பூமியில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் நீர் தான் ராஜா. இவங்க வேணா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், நீர் எல்லா ராஜாக்களுக்கு ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, மோடி இந்தியாவுக்கு தானே, இயேசு உலகத்துக்கே ராஜா. ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர், இயேசு உலகத்துக்கே முதலமைச்சர். அதனுடைய அர்த்தம் புரியுதா? நம்முடைய தேவனை பற்றியதான அறிவு இருந்தால் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஆபத்துன்னு தெரியுது, நம்மளோடு யுத்தம் பண்ண யாரு வந்திருக்கா? போச்சு பக்கத்து வீட்டுக்காரனா. யார் வந்திருக்கா? அசீரியா வந்திருக்கான், சனகரிப்பு வந்திருக்கான். அப்போ ஆபத்து வந்துருச்சு. ஆபத்து காலத்தில் என்ன செய்யணும் சொல்லியிருக்காரு? என்னை நோக்கி கூப்பிடு. நேர சர்ச்சுக்கு போனா, கேருபீன்கள் மத்தியிலே சேராபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற எங்கள் இஸ்ரவேலின் தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உம்முடைய செவியை சாய்த்து கேளும். என்ன கோலத்தோடு வந்து நிற்கிறேன்னு என்னையே சொல்லுங்க, பாரும். அப்படித்தானே சொல்றாரு. நான் என்ன கோலத்தோடு என்ன பதட்டத்தோடு வந்து நிற்கிறேன், உமது கண்கள் திறந்து என்ன பாருங்க. கையில் லெட்டரோட வந்திருக்கேன், அந்த பைய கொடுத்து அனுப்பின லெட்டரோட வந்திருக்கேன். என் கையை பாருங்க, என் மனசை பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே அங்கே பாஸ்டர் தீர்க்கதரிசி காத் அவர் வர்றாரு. அவர் அனுப்பி அவர் என்கரேஜ் பண்ணுறது. அப்படி என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேதம் நான் சுருக்கி முடிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. எதை சொல்ல எதை உடனே தெரில. வாங்க 33 வசனத்து. - 32 வாசிங்க. ஆகையால் அசீரிய ராஜாவை குறித்து அவன் உன்னுடைய நகரமாகிய எருசலேமுக்குள்ளே வந்து உங்களை சங்காரம் பண்ணுவதில்லை. இதன் மேல் அம்புகளை தூரத்திலிருந்து, இங்கே வராட்டால் அங்கிருந்து அம்புகளை அனுப்பலாம் நினைக்காத, அம்புகளும் உன் எல்லைக்குள்ளே உன்னுடைய நகரத்துக்குள்ளே வருவதில்லை. கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசியாமல், இந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே இந்த அசீரிய ராஜா எத்தனை ஊருக்குள்ளே போய் எத்தனையோ பட்டணத்தை சங்காரம் பண்ணி எத்தனையோ ராஜ்யங்களை பிடித்தாலும் இந்த எருசலேம் ராஜ்யத்துக்குள்ளே நகரத்துக்குள்ளே அவன் பிரவேசியாமல் வந்த வழியே வீட்டுக்கு போவானாக. அப்படியா இருக்கு? வந்த வழியே வீட்டுக்கும் போக முடியாது, இங்கேயும் ஒன்னும் செய்ய முடியாது. சொல்லுங்க. நம்ம நினைச்சுவோம் வீட்டுக்காவது போவோம், ஒன்றும் முடியலைன்னா வீட்டுக்காக போவோம். அவன் வீட்டுக்கும் போக முடியாது, வந்து வருஷமாக மாட்டிக்கிட்டான். யாரு? அசீரிய ராஜா. ஆழம் தெரியாமல் காலை விட்டு மோதக்கூடிய ஆட்கிட்ட மோதக்கூடாத ஆட்கிட்ட மோதி இப்போ சீரழிய போகிறான். தைரியமாயிரு. அவன் வந்தவன் வீடு போய்க்கிற மாட்டான், உன்னிட்ட வந்த வீடு போய்க்கிற மாட்டான். நீ ஜெபிக்கிற விசுவாசி, நீ ஜெபிக்கிற ராஜா, நீ ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களிடத்தில் மோதுகிறவர்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, பத்திரமா வீடு போய்க்கிற மாட்டேன். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நல்லா ஜெபிக்க தெரியும்னா நீங்க தைரியமா நில்லுங்க. உங்கள்கிட்ட மோதுறவங்க ஒண்ணும் இல்லாம போவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க காரியத்துக்கு ஜெபிக்கிறவங்க, டெய்லி ஜெபிக்கிறவங்க. அதுல இப்ப ஆபத்து வந்திருக்கு. என் தேவன் உங்கள் ஆபத்தை விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆபத்து, என் தேவன் ஆபத்திலே துணை நிற்கிறவர். டாக்டர் சொல்லுவாரு இங்கெல்லாம் பார்க்க முடியாது, டாக்டர் சொல்லுவாரு இதுக்கு மருந்தே இல்லை. என் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லையா சொல்லுவோமா? ஒரு மருந்து வேண்டாங்க, பச்சை தண்ணியை குடித்தாலே சரியாயிரும். பச்சை தண்ணியை ஜோம் பண்ணி குடிங்க, சரியாயிரும். அது டானிக் மாதிரி. டானிக் வாங்கி குடிக்கிறதுக்கு போல பச்சை தண்ணியை ஜோம் பண்ணி குடிங்க, அது டானிக் குடித்த மாதிரி மருந்து வேலை செய்யும். ராத்திரி நல்லா ஜோம் பண்ணி நல்லா ஜோம் பண்ணிட்டு பச்சை தண்ணி எடுத்து ஒரு 1/2 டம்ளர் நல்லா ஜோம் பண்ணிட்டு குடிங்க. நீங்கள் டானிக் குடித்த மாதிரி உங்களுக்கு எல்லா மருந்து வேலை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ரகசியம் தெரியணும், இந்த ரகசியம் தெரியணும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், நமக்கு உதவி செய்வதில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார். எசேக்கியா ராஜா நல்ல ஜெபிக்கிற மனுஷன், கூப்பிட்றான், ஆண்டவரே இப்படி வந்துட்டாங்களப்பா, இந்த பயலு மோசமான பயலு, ரவுடி பயவில்லையே, எங்கே போனாலும் முரட்டாட்டமாக எந்த நாட்டையும் தோஷம் பண்ணிடுறாங்க, எங்களையும் எதுவும் பண்ணிடுவாங்களோ. பயப்படாத, அவன் உன் பக்கத்தில் வர முடியாது, தூரத்துலேருந்து அம்புகளை கூட விட முடியாது, உன் ஊருக்குள்ளே வர முடியாது, அவன் வீட்டுக்கும் போக முடியாது. என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் 34 வசனத்தில், என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம், என் நிமித்தம்னா ஆண்டவரே சொல்றாரு, அவர் என்னிட்ட வந்து டெய்லி ஜெபிச்சியே, என் நிமித்தம், என் தாசனாகிய பாஸ்டர் நிமித்தம், உனக்காக ஜெபிச்ச பாஸ்டர் நிமித்தம். அடுத்து, இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன், உன் குடும்பத்துக்கு ஆதரவாயிருப்பேன். நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வருகிறாயே, உன் என ஜனங்களை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்னை நம்பி வந்தாயே, உனக்கு நான் சொல்ல மாட்டேன்றீங்களே, ஆண்டவர் கை விடுவாரா? உனக்கு ஆதரவாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு வாயில சொல்ற தெய்வம் இல்லை, செயல்ல காட்டுறாரு. அப்பவே பரலோகத்துல இருந்து என்ன செய்யறாரு? ஏப்பா கீழே எசேக்கியா ரொம்ப பதட்டத்தில் இருக்கான், அவனுக்கு போய் என்னென்னு உதவி செஞ்சுட்டு வா அப்படின்னு ஒரு தூதனுக்கு சொல்றாரு. தூதர்கள் பூமிக்கு சாமானியமாக வரக்கூடாது, அவங்க எல்லாம் அங்கே தான். அவர்கிட்ட அனுமதி இல்லாமல் ஒரு தூதன் கூட பூமிக்கு வரக்கூடாது. அவர்களுக்கு உரிய இடம் பரலோகம்தான். நம்ம ஆராதனையை கூட உற்று பார்க்க ஆசையாக இருக்காங்களாம். யாரு? தேவதூது. அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கறது கூட, நம்ம ஆராதனையை பார்க்கறது கூட அவங்களுக்கு என்ன இல்லை, பெர்மிஷன் கிடையாது. தூதர், ஒரு தூதன் அனுப்பி வைக்கிறார். எத்தனை தூதன் வாசிங்க? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியர்களுடைய பாளையத்துக்குள்ளே புகுந்து 185,000 பேரை ஒரே ராத்திரியில், எப்படி சொல்லியிருக்கு? அன்று ராத்திரியில், எப்படி சொல்லியிருக்கு? 35 வசனம். எத்தனை? அப்போ ஒரே ராத்திரியில் ஒரு தூதன் வந்து 185,000 பேரை சுட்டு தள்ளினார். துப்பாக்கினாலே சுட்டு தள்ளினான், சங்காரம் பண்ணினான். யோசித்து பாருங்க கொஞ்சம். காலையில் எந்திரிச்சு போய் பார்த்தா ஒருத்தன் கூட இல்லை, எல்லா மனிதனும் செத்து பிரேதங்கள் கிடக்கிறது, எடுத்து அடக்கம் பண்ண கூட. இதுதான் என்னை நோக்கி கூப்பிடு, இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நீ சண்டை போட்டா கூட இவ்வளவு பேரை நீ ஜெயிக்க முடியாது. இவ்வளவு நீ சண்டை போட்டா கூட இவருடைய இராணுவத்துக்கு வேலை இல்லை, இவருடைய ஆயுதங்களுக்கு வேலை இல்லை, எசேக்கியா ராஜாவுடைய ஆயுதங்களுக்கு வேலை இல்லை, யுத்த வீரர்களுக்கு வேலை இல்லை, ஒரு வேலையும் கிடையாது. ஒரே ஒரு மெத்தடு, நீங்கள் இது ஒன்றை மட்டும் செய்யுங்க, நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு எப்படி பெரிய காரியம் நடக்குதுன்னு அப்புறம் பாருங்க.
ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபிக்க தெரிஞ்சவன் ஜெயிக்க தெரிஞ்சவன். ஜெபிக்க தெரிஞ்சவன் பெரிய காரியத்தை அனுபவிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது நல்லா ஜெபிக்க பழகுங்க. அதில் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்ன வேலை வந்தாலும் ஜெபிச்சிருங்க. எவ்வளவு சோம்பல் இருந்தாலும் ஜெபிச்சிருங்க. ஜெபந்தான் பெரிய காரியத்தை கொண்டு வரும். சரி, இன்னொரு காரியத்தை சொல்ல பாஸ். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாரு. அக்காலத்தில் ஏரோது ராஜா, யாரு? ஏரோது ராஜா புதிய ஏற்பாட்டில் சபைகளை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். கிறிஸ்தவங்களை பூரா அடிக்கிற சர்ச்சுகளில். அதில் அன்னைக்கு மாட்டினது யாருன்னா பாஸ்டர். யார்? யாக்கோபு. யாக்கோபை பிடிச்சிட்டாங்க. யாக்கோபை பிடிச்சி அங்கேயே வெட்டி கொண்டுட்டாங்க. பட்டயத்தினாலே கொலை செய்தான். இது யூதர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இயேசுனுடைய 12 சீஷர்களிலே 2வது நபராக இருக்கிற யாக்கோபை கொன்னாச்சு. ரொம்ப சந்தோஷம். போய் உடனே ஏரோதுகிட்ட தேங்க்ஸ் சொல்றானுங்க. ஐயா, இந்த மீதி இந்த 1ஆம் நம்பர் ஒரு ஆள் இருக்காரு, யாரு? பேதுரு. அதையும் முடிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன, நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம் ஐயா, எங்களுக்கு அதையும் முடிச்சிருங்கய்யா. 3வது ஒருத்தர் இருக்க சின்ன பையன், அவன் யார்? யோவான். அதனால் மற்ற சீசர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க தான் மெயினான ஆட்கள். இந்த 2ஆம் நம்பரை க்ளோஸ் பண்ணது மாதிரி யாரையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், 1ஆம் நம்பர் பேதுரையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று. ஆள் அனுப்பு, போலீஸ் அனுப்பு. போலீஸ ஏரோது ராஜாவுடைய போலீஸ் போகுது, டீமாக போகுது, விரட்டி பிடிக்கிறாங்க. கரெக்டாக போய் பிடிச்சிட்டாங்க. யாரைய? ஏரோது பேதுரை பிடிச்சிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில், அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்படியே பிடித்து 4ஆம் வசனத்தில் பிடித்து செயலில் அடைச்சாச்சு. என்ன ஒன்று தடையாகி போச்சு, பண்டிகை வந்துருச்சு. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. சரி, பண்டிகை முடியட்டும். பண்டிகை முடிஞ்ச உடனே அவனை என்ன செஞ்சிருவோம்? வெற்றி. ஏன்னா பண்டிகைக்கு வெளியூர் ஆட்கள்லாம் நிறைய வந்திருப்பாங்க. ஏதாவது குழப்பம் ஆயிடக்கூடாது, ஏதாவது புரட்சி கிரட்சி வந்து ஏதாவது என்ன பம்பு வந்துடக்கூடாது, போராட்டம் கிராட்டம் வந்துடக்கூடாது. பண்டிகை முடிஞ்சவொடனே பேதுருவை கொன்றும். அது வரைக்கும் எங்கே இருக்கட்டும்? செயலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் சொல்லுது. 4 அடுக்கு பாதுகாப்பு. எத்தனை அடுக்கு? 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டு உள்ளே வச்சாச்சு. கிட்ட பேதுருக்கிட்ட யாருமே என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. இப்போ அவர் 4 அடுக்கு பாதுகாப்புலேயே உட்கார்ந்துருக்கார். என்ன செய்யலாம்? பண்டிகை முடிஞ்ச உடனே என்ன செய்ய போறாங்க? வெட்ட போறாங்க. பேதுருடைய தலையை வெட்ட போறாங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கையில் சபையார் எல்லாரும், செத்தாய பாட்டு வேற பாஸ்டர் கத்தர் தருவார் நமக்கு. இந்த பாஸ்டர் போனா வேற பாஸ்டர் தருவார். அப்படியே சொன்னாரு. சபையார் யாவரும் தேவனை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன், நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்ன தேவனை நோக்கி எப்படி ஜெபிச்சாங்களா? ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. ஊக்கமான ஜெபம்னா என்ன தெரியுமா? பதில் வரும் வரைக்கும் விடாம ஜெபிக்கிறது. எப்படி? பதில் வரும் வரைக்கும் விடாம ஜெபிக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம். விட்டிய ஜெபிக்கிறாங்க. ஏன்னா விடிஞ்சிட்டா நாளைக்கு அவரை கொன்று போறாங்க. யார? ஆண்டவரே, எனக்கு இப்பவே பதில் வேணும், இப்பவே எனக்கு பதில் வேணும். நாளைக்கு ஆப்ரேஷன், இன்னைக்கு எனக்கு பதில் வேணும், இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, டாக்டர் ஒன்றும் சொல்லணும் வேண்டான்னு சொல்லணும். டெஸ்ட் எடுத்து பயாப்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரிசல்ட் வரும்போது நல்ல செய்தி வரணும்னு எப்படி ஜெபிக்கணும்? தூக்கமா ஜெபிக்கணும். ஊக்கமா தூக்கமா? எனக்கு மாற்றி கேட்குது. எப்படி கேட்கணும்? நம்ம என்ன செய்கிறோம்? ஊக்கமாக ஜெபிக்கிற பேரில் என்ன செய்கிறோம்? தூக்கமா? ஆண்டவரே, டெஸ்ட்டு போயிருக்கு,
ஊக்கமாய் ஜெபிச்சு இன்னொரு ஜெபத்தை சொல்றேன் பாருங்க, வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 43 44 பாருங்க. ஒரு தூதன் ஏசப்பா ஜெபிக்கிறாரு. நாளை காலையில் அவரை என்ன செய்ய போறாங்க? கெத்செமனே தோட்டத்தில் ராத்திரி பூரா ஜெபம் பண்றாரு. காலையில் அவரை பிடிச்சி என்ன செய்ய போறாங்க? சிலுவையில் அறைய போறாங்க. யார? ஏசப்பா. அவருக்கு இதே கதி. நாளைக்கு சாக போறாரு. பேதுரு நாளைக்கு அவரை வெட்ட போறாங்க. இவரை சிலுவையில் அறைய போறாங்க. யார? ஏசப்பாவை சிலுவையில் அறைய போறாங்க. ஏசப்பாவுக்கு ஜெபிக்க ஒரு விசுவாசி இல்லை. ஆனா பேதுருவுக்கு ஜெபிக்க சபையார் இல்லைங்க. சபையாரெல்லாம் பேதுருவுக்காக எப்படி ஜெபிக்கிறாங்க? இப்ப ஏசப்பாவுக்கு ஜெபிக்க ஆள் இல்லை. அவரே ஜெபிக்க வேண்டிய நிலைமை பாருங்க. அவர் நிலைமையை வாசிங்க. 44. அவர் மிகவும் யாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அல்லையா சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ணாரா? இவருக்கு ஜெபிக்க ஆள் இல்லை, தனக்குத்தானே ஜெபிக்க வேண்டியிருக்கு. யாரு? ஏசப்பா நிலைமையை பாருங்க. அவர் பிரச்சனையை தீர்க்க அவர் சிலுவையில் அறைய போறாங்க. நாளைக்கு அவர் சிலுவையில் மறிக்க போறாரு. யாராவது அவருக்கு ஜெபிப்பாங்களான்னு பார்த்தா ஒரு ஆள் இல்லை, தனக்குத்தானே ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். எது ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்? ரத்தம் வேர்வையாக வெளியே வர்ற அளவுக்கு மனம் உடைஞ்சு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் தான் என்னது? ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். புரியுதா? மனம் உடையணும். மனசு உடைஞ்சு அவருக்கு ரத்தம் வந்துச்சு, நமக்கு கண்ணீராது வரணும். ஹலோ உங்க ஜெபத்தில் என்ன வரணும் சொல்லுங்க? கண்ணீராது வரணும். அவர் ஜெபிச்சு ரத்தம் வந்துச்சு உடம்புல இருந்து, நமக்கு கண்ணீர் வரணும். அந்த அளவுக்கு மனசு என்ன செய்யணும்? உடஞ்சி அழுது. சிலர் இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. சொல்றதுக்குள்ள பலன்னு கண்ணீர் கொட்டுவாங்க. அது வேற உடம்பு. சிலருக்கு எம்புடி ஜெபம் பண்ணாலும் என்ன வராது? அவங்க வெங்காயத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. வெங்காயத்தை கையில் வச்சுக்கிட்டே ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா கொஞ்சம் கசக்கி விட்டுட்டு சோத்திரம் தான் கண்ணீர் வந்துருச்சு பாரு, எனக்கு வந்துச்சு. இது வெங்காய ஜெபம். இப்படி கண்ணீர் வர்றதில்ல. எங்க உடையணும்? மனசு உடையணும். மனசு உடைஞ்சு இங்க மனசை கசக்க இங்க கண்ணீர் தன்னால வரும். புரியுதா? அல்லையா சொல்லுங்க. இப்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பெயர் ஊக்கமான ஜெபம். அப்போ விசுவாசி எல்லாம் சேர்ந்து சபையார் எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சபை விசுவாசி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க வச்சு? வீட்டில். யார் வீட்டில்? மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய வீட்டில். அவங்க அம்மா பேரு போச்சு. மரியாள் 14ஆம் வசனத்தில் பாருங்க எப்படி சொல்லிக்கு. எத்தனை வசனம்? 12ஆம் வசனம். 12ஆம் வசனத்தில் பாருங்க எப்படி சொல்லிக்கு. மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் தான் இந்த ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஜெபிக்கிறாங்க? ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. ஊக்கமான ஜெபம்னா கண்ணீர் வரணும், மனம் உடைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் நடக்குது. கெத்செமனே தோட்டத்தில் ஏசப்பா ஜெபிக்கிறார் மனம் உடைஞ்சு. அப்போ தன்னுடைய நாளைய சம்பவத்தை, நடக்கிற சம்பவத்தை, நாளைக்கு நடக்க போற ஆபரேஷனை நினைச்சு இன்னைக்கு ஜெபிக்கிறது போல அப்புறம் நடக்க போற அந்த 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 சம்பவத்தை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பெயர் ஊக்கமான ஜெபம். நமக்கு இருக்கா? அப்படி இருக்கா? நம்ம வாழ்க்கையில் அந்த ஊக்கமான ஜெபம் இருக்கா? இருக்கணும். ஆபத்தை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் பண்றாங்க. பண்ணுன உடனே 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அங்கே ஜெயிலுக்குள்ள இருக்கிற பேதுருவிடத்தில் போனான். ஜெபம் நடக்கிறது வீட்டில். ஜெபம் நடக்கிறது வீட்டில். தூதன் போய் நிற்கிறது ஜெயிலுக்குள்ள போய் நிற்கிறார். போன உடனே லைட் போட்டு விட்டார். அங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. யாரு? நாளை சாக போறோம்னா இன்னைக்கு தூக்கம் வருமா? நம்ம தூங்குவோமா?
ஆனால் தூங்குறாரு. புண்ணியவாளன் யாரு? நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. அவர் போனார், லைட்டை போட்டார், ரூமு பூரா என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள்? ரூமு பூரா வெளிச்சம் வந்துருச்சு. வாசிங்க 7ஆம் வசனத்தில். ரூமு பூரா என்ன? அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்புறம் பேதுரு போய் என்ன செய்கிறாரு? விழா எலும்பை தட்டுறாரு. ஏன் காலை தட்டலை, தலையை தட்டலை? இதெல்லாம் ஒரு உணர்வே இருக்காது. அப்படி தூங்குறாரு. யாரு? அதனை விழா எலும்பு சென்சிட்டிவ், அதாவது ரொம்ப உணர்வுகள் நிறைந்த இடம். அதனால தான் செத்தவங்க உயிராக இருக்காங்களா இல்லையான்னு எங்கே தான் அமைக்க பார்ப்பாங்க? விழாவில். ஏசப்பாவை கூட ஈட்டி எங்கே குத்துனாங்க? ஏன்? அங்கே தான் ஹார்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் பக்கத்தில் ஹார்ட் உள்ளே இருக்குது. அதனால தான் விழாவில் இது பண்ணு. அதனால விழா எலும்பை தட்டுறாரு. யாரை? பேதுரு. தட்டின உடனே முழிச்சிட்டாரு. முழிச்ச உடனே ஆண்டவர் தூதன் சொல்கிறாரு, சீக்கிரமாக எந்திரிப்பா, இப்படி குறைந்து தூங்கிட்டு கிடக்க, நாளைக்கு உன்னை கொல்ல போகிறாங்க. நீங்கள் யார்? பார்த்தா தெரியுது, வெள்ளையா, வெள்ளை அங்கேயோட வந்திருக்கிய. சரி எந்திரிக்கிறேன், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணு. அவுத்து போட்டு தூங்குற பாரு. வேட்டியை கட்டு மதவன். எப்படி சொல்கிறார் பாருங்க. அறையை கட்டி, காலில் செருப்பை போடு, பாதரட்சியை போடு, என் பின்னாடி வா, என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடியே வா. அப்படியா? சரி நான் வாரேன். அப்படியே வரார். வந்து 4 அடுக்கு தடைகளையும் உடைச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்து, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில், இரும்பு கதவை ஆகிய மெயின் கேட்டுக்கு வந்து, அது இரும்பு கேட்டு தானாகவே திறக்குது. இரும்பு கேட்டு தானாக திறவுண்டது. அதன் வழியாக வந்தால் ரோடு வந்துருச்சு. மெயின் கேட்டுக்கு வந்து ரோடு வந்துருச்சு. வீதியில் வந்து, பேதுரு ஐயா என்ன எங்கே நிற்கிற தெரியுதா? ரோட்டில் நிற்கிறேன். எப்படி இங்கே வந்தேன்? இப்போ தான் அவருக்கு உணர்வே தெரியுது எங்கே நிற்கிறேன்னு. ரோட்டில். ஒழுங்காக போய் வீடு சேரு, நான் போகிறேன். கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் யார்கிட்ட. அப்படித்தான் எல்லாம் முழுசாக செய்ய மாட்டேன், கொஞ்சத்தை நம்மளாவது என்ன செய்ய வைப்பார். அப்போ தான் யோசிக்கிறார், எந்த தெருவில் நிற்கிறோம்? ஆமாம் இங்கே நிற்கல, யார் வீடு இருக்குது நம்ம விஷயம்? ஆமாம் மார்க்கு வீடு இருக்குல்ல, அவங்க அம்மா மரியாள் வீடு. ஆமாம் அங்கே போவோன்னு போகிறாரு. அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சி போகிறாரு. அங்கே போய் கதவை தட்டினா ஒழுங்காக கண்ணை மூடி ஜபிக்காத ஒரு சிஸ்டர் இருக்குது. யார்? ரோதை. அது ஒரு ரோதை, ஒழுங்காக கண்ணை மூடி ஜபிக்காது. அது என்ன செய்யுது? அப்படியே ஜபிக்கும் திறக்கும், ஜபிக்கும் திறக்கும். அது பாதி பயத்தில் இருந்திருக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்கு? இவர் கதவை தட்டினோடனே ஜெபத்தை போட்டு ஓடியாந்து கேட்குது. இங்கே வந்து பார்த்தா யார் சத்தம் மாதிரி இருக்குது? பேதுரு சத்தம் மாதிரி இருக்குது. சரி கதவை திறந்த அந்த மனுஷனை உள்ளே கூப்பிடக்கூடாது. அதே இந்த அறகுறைன்றது. உள்ளே போய் ஜெபிக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி, எக்கா நம்ம பாஸ்டரே வந்தது மாதிரி தெரியுது, வாங்க எல்லாரும். அப்படியா? வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து கதவை திறக்கிறாங்க. யார் நிற்கிறா? பேதுரு. யோசித்து பார்த்தீங்களா? அவங்க நினச்சி கூட பார்க்கல, நாளைக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? சாக போகிறார். இன்னைக்கு கர்த்தர் அவரை மீட்டு உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு காரணம் வெறும் ஜெபம்னு சொன்னா எப்படி? என்னை நோக்கி கூப்பிடு. அந்த ஊக்கமான ஜெபம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை செஞ்சாரா இல்லையா? எசேக்கியா ராஜாவுக்கு செஞ்சாரா இல்லையா? நமக்கு செய்வாரா இல்லையா? அப்படி என்றால் இந்த வேத வசனத்தின்படி வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யறத பார்க்கணும், அனுபவிக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் இல்லையா? சொல்ல நம்முடைய தேவன் ஊக்கமாய் ஜெபிக்கிறவங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய